श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि अस्मद्गुरुपरम्परायै நமஹ. இதுவரைக்கும் பரமாத்மாவானவன் ஸ்ரீமன் நாராயணனே, வேற யாரும் வர முடியாது அப்படின்லாம் சொல்லி முடிச்சுட்டார். இப்ப அதுக்கு பேர்ல ஒரு ஆக்ஷேபம் வருது. என்ன ஆக்ஷேபம் வருதுன்னாக்கா, அவன் நாராயணன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அது விஷ்ணுமூர்த்தி தான் அப்படின்றதுக்கு என்ன பிரமாணம்? அதை சொல்லுங்க. நாராயணன் நாராயணன் சொல்றீங்களே தவிர்த்து அந்த நாராயணன் அப்படிங்கிற விஷ்ணுமூர்த்தி தான் அப்படின்றதுக்கு ஏதாவது பிரமாணம் சொல்லுங்க எப்படின்னா ஒரு கேள்வி வருது. ஒண்ணும் இல்லை, அவ கேட்கிறாளோ கேட்கலையோ, எப்படின்னா ஆக்ஷேபம் வருமோ அப்படின்னா பதில் சொல்றார். அந்த ஆக்ஷேபங்களெல்லாம் சைவான்லாம் என்ன பண்றாருனாக்கா, நாராயண சப்தத்தை சிவபரமாகவும் சொல்லலாம் அப்படின்னுட்டு அவ இது பண்றா. அதற்கு பதில் சொல்லணும். இப்போ அதுக்கோசரம் இவ்வளவு தூரம் பிரவர்த்தி. வேதாந்தத்துல, அதாவது பிரம்மசூத்திர ஸ்ரீபாஷ்யத்துல 3வது அத்தியாயம் 3வது பாதம் 19வது அதிகரணம். அந்த அதிகரணத்துல லிங்கபூயஸ்வாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம் இருக்கு. அந்த லிங்கபூயஸ்வாதிகரணத்துல ஒரு விஷயம் சாதிச்சிருக்க. சர்வ வித்யோபாசியன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சர்வ வித்யோபாசியன் யாருன்னு கேள்வி வரச்ச நாராயண அனுவாகத்தை வச்சுட்டு சர்வ வித்யோபாசியன் யார் அப்படின்னா சிவன் நாராயணனே அப்படின்னு சாதிச்சிருக்க. அங்க அதுக்கு முதல்ல சொன்ன விஷயத்துல தஹர வித்யானது வந்திருக்கிறது. தஹரம் விபாப்பம் பரவேஷ்மபூதம் யத் புண்டரீகம் அப்படின்னு ஆரம்பிச்சு தஸ்மின் யதந்த ததுபாசிதவ்யம் அப்படின்னு இருக்கு. அங்க சொல்லும் பொழுது சர்வ வித்யோபாசியன் யார் அப்படின்னா நாராயணனே எப்படி சொல்ல முடியும்? தஹர வித்யை தான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. தஹர வித்யை சொல்லப்பட்டிருக்கிறதுனால அங்க தஹர வித்யா உபாசியன் நாராயணன் அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும். சர்வ வித்யோபாசியன் நாராயணன் இல்லை அப்படின்னுட்டு அங்க ஆக்ஷேபம் பண்ற பூர்வபக்ஷிகள். அதற்கு சமாதானம் சாதிக்கும் பொழுது சூத்திரகாரரே லிங்கபூயஸ்வாத் சத்திபலிய சதபி அப்படின்னு சாதிக்கிறார். நாராயணனே சர்வ வித்யோபாசியன். காரணம் என்ன அப்படின்னாக்கா, நாராயண அனுவாகத்துல பத்மகோஷ பிரதீகாசம் பயம் சாத்யதோமுகம் அப்படின்னு இருக்கு. இந்த பத்மகோஷ பிரதீகாசம்னு சொல்லி ஹிருதய புண்டரீகத்தை சொல்லிருக்கு. புண்டரீகம் பத்மம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான், இதய தாமரை. அது சொல்லிருக்கு. அதுக்குள்ள வீட்டிருக்கிறவன் எம்பெருமான் நாராயணன். அப்படியானாக்க தஹர வித்தியையும் இதுவும் ஒண்ணுதானேன்னு கேள்வி வரும். அதற்கு சமாதானம் ரொம்ப அற்புதமா சாதிச்சிருக்கா நம்ம பெரியவா. என்ன சொல்லியிருக்கான்னாக்க, பிரம்ம வித்யைகள்ல என்ன சப்தங்கள் பரமாத்மாவை குறிக்குமோ அந்த சப்தங்கள் எல்லாம் அனுவாதம் பண்றது நாராயண அனுவாதம். அக்ஷர சப்தம், பரமவியோம சப்தம், அத மாதிரி பரமாத்ம சப்தம், நாராயண சப்தம், சிவசப்தம், ருத்ர சப்தம், ஜோதிஷ் சப்தம், இத மாதிரி எல்லா சப்தங்களையும் அனுவாதம் பண்ணி அது அத்தனையும் நாராயணனே அப்படின்னு முடிக்கிறது. எல்லாம் நாராயணனே. கடைசியில சப்ரம்மா சசிவேந்திர சோக்ஷர பரமஸ்வராட் சகான்னு சொல்லிடுத்து. அது யாருன்னா நாராயணன். ஏன்னா நாராயண பரம் பிரம்ம தத்தன் நாராயண பரஹ நாராயண பரோ ஜோதி அப்படின்னா சொல்றப்போ இல்லையோ, எல்லாமே நாராயண பரமா தான் அங்க சொல்லியிருக்கு. எல்லாமே நாராயணன் சொல்லும் பொழுது கடைசியில முடிக்கத்த ச பிரம்மா சஹ சிவஹா சஹ இந்திரஹா
சஹா அக்ஷரஹா சஹா ஸ்வராட் இப்படி எல்லாமே நாராயணனே அப்படின்னு அங்க ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால நாராயணனுவாக்கும் முழுக்க முழுக்க சர்வவித்யோபாசியனான எம்பெருமானையே சொல்றது அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்கார். அதுலயும் ஒரு சுவாரஸ்யம், இதுக்கு முன்னாடி புருஷ சூக்தம் வந்துருக்கு. இந்த புருஷ சூக்தமானது அதுதான் இப்ப விசேஷமே. புருஷ சூக்தம் புருஷன் 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 சொல்லிட்டு போயிருக்கு. சகஸ்ரதீருஷா புருஷா அப்படின்னு ஆரம்பிச்சு புருஷன் புருஷன் புருஷயே வேதகம் சர்வம் அப்படின்னு சொல்றது. எல்லா இடத்துலயும் புருஷத்தையே வசத்தியா சொல்லிட்டு போயிடுச்சு. அந்த புருஷன் யார் அப்படின்னா அவன் விஷ்ணு அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு கேள்வி வந்துடுறது, அது எப்படி விஷ்ணு நாராயணன் சொல்லுவீங்க நீங்க அப்படின்னு கேள்வி வரச்ச அதற்கு பதில் இங்க சாதிக்கிற. புருஷன்றது நாராயணனையே சொல்லும். ஏன் அப்படின்னாக்கா பொதுவா புருட சுத்தம்ன்றது விஷ்ணுவான சிவன் நாராயணனையே சொல்றது அப்படிங்கிறது பிரசித்தி. அப்படிதான் பிரசித்தமா இருந்தது. ஏன் அப்படின்னாக்கா அனைத்து வேதங்களிலையும் படிக்கப்பட்டது இந்த புருட சுத்தம். இது வாக்கியமே இருக்கு, இதம் புருட சூக்தம் ஹி சர்வ வேதேஷு பட்யதே அப்படின்னு மகாபாரதம் சொல்றது. இந்த புருட சூக்தமானது எல்லா வேதங்கள்லயும் படிக்கப்பட்டிருக்கு. அதுலயும் சுவாரஸ்யம் ஸ்வரபேதமான இருக்கலாமே தவிர்த்து அர்த்த பேதம் கிடையாது. அதனால புருட சூக்தமானது அனைத்து வேதங்களிலையும் படிக்கப்பட்டிருக்குது. அதனாலதான் வேதேஷு பௌருஷம் சூக்தம் புராணேஷு ச வைஷ்ணவம் பாரதே பகவத்கீதா தர்மசாஸ்திரேஷு மாணவம் அப்படின்னு சொல்றது. வேதத்துல புருட சூக்தம் வசந்தது, புராணங்கள்ல விஷ்ணு புராணம் வசந்தது, பாரதத்துல எல்லா பகுதியும் விசேஷம்தான். ஆனால் பகவத்கீதை ரொம்ப 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 வசந்தது. அது மாதிரி தர்மசாஸ்திரங்கள்ல மாணவம் மனு தர்மசாஸ்திரம் மனு சொன்னாரே அந்த மனுஸ்மிருதி ரொம்ப வசந்தது அப்படின்னுட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஒவ்வொரு கிரந்தங்கள்லையும் வேதங்கள்ல புருட சூக்தம் வேதங்கள்லன்னு சொல்லிட்டோம். ஏன் அப்படின்னா அனைத்து வேதங்கள்லையும் புருட சூக்தம் படிக்கப்பட்டிருக்கு. அதனால விசேஷமானது. இன்னொன்னு நம்ம அனுஷ்டானங்கள்ல ஒண்ணு உண்டு, பிரம்மயஜ்யம் பண்றது. பிரம்மயஜ்யம் பண்ணச்ச நித்தியப்படி ஒரு பிரश्னம் அத்தியனம் பண்ணுவா. என்ன பண்றாங்கன்னா 82 பிரश्னங்கள் இருக்கு. 82 பிரश्னங்கள்லயும் இன்னைக்கு முதல்ல ஆரம்பிக்கிறார். முதல் காண்டத்துல முதல் பிரश्னம் ஆரம்பிச்சார். வரிசையா பிரश्னம் போகும். ஒவ்வொரு பிரश्னமும் 82 பிரश्னங்கள். இது இந்த 82 இது ஜபாத்தியம்னு இது சொல்ற. இத பிரம்மயஜ்யம் இதை பண்ணிட்டு வருவா அப்படின்னு இருக்காது. அது முடியாதவா. இப்ப நாங்கெல்லாம் அத்தியனம் பண்ணல, அத்தியனம் பண்ணாதவா என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க புருஷ சூக்தத்தை பண்ணிடுங்கோ. அல்லது அத்தியனமே பண்ணிருக்கேன் ஆனா அவகாசம் இல்லை, அப்ப என்ன பண்றதுன்னா புருட சூக்தத்தை அந்த சமயத்தை ஜபிச்சிருங்கோ. அது பண்ணிட்டாக்கா அது போரும்னு சொல்றது. அதுவும் முடியாட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா 10 காயத்ரிய புருட சூக்தம் மாதிரி அல்லது பிரம்மயஜ்யமாக 10 காயத்ரிய பண்ணிடுறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அதனால இது புருஷன் புருஷன் சொன்னாக்கா இது விஷ்ணு பரமாவே லோகத்துல பிரசித்தம். அது அதனாலதான் அர்த்தமேவம் வித்வான் அமிர்த இகபவதி ஆன்ய பந்த அயனாய வித்யதே அப்படின்னு சொல்றோம். இதனால இந்த புருஷனுடைய ஞானம் சர்வேஸ்வரனான எம்பெருமானான சிவன் நாராயணனுடைய ஞானத்தினால உபாசனத்தினால்தான் அமிர்தமே கிடைக்கும். வேற ஞானம் வந்ததுன்னாக்கா அமிர்தத்துவம் வராது. அயனம் நானிய பந்த அயனாய அயனம் அப்படின்னா மார்க்கம்னு அர்த்தம். அலையறதுக்கு உபாயம் அது அப்படின்னு அர்த்தம். அதனால இங்க நாராயண பதம் புருஷ பதம் விஷ்ணு பதம் இதெல்லாம் ஒரே அர்த்தத்தையே சொல்லுகிறது. ஒரே அர்த்தத்தை சொல்றதுனால விஷ்ணு பாரம்யம் வருது. அதுலயும் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னாக்கா
புருஷபதம் சொல்றீங்களே, நாராயண பதமாவது ஒரு வியக்திய சொல்றது, சம்ஞாவாச்சின்னு ஏற்கனவே சொல்லிருப்பார். சம்ஞாவாச்சி பேரை சொல்றது, எந்த பேருனாக்க எம்பெருமானான பகவான சொல்றது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் புருஷபதம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு பதில் சவா அயம் சர்வாசு பூர்ஷேதே, அவன்தான் அனைத்து புறங்கள்லயும் அனைத்து வஸ்துக்கள்லயும் படுத்துன்னு இருக்கான், அதாவது அந்தர்யாமியா இருக்கான் அப்படின்னு சொல்றது. அது புருஷபத சப்தத்துக்கு அர்த்தம் இதான். என்ன புருஷே புரீததி ஷேதே அப்படின்னு சொல்றோம், அல்லது பூர்ஷு ஷேதே, எல்லா நகரங்கள்லயும் எல்லா ஹிருதய புண்டரீகங்கள்லயும் எல்லா வஸ்துக்கள்லயும் அவன் சயனிச்சென்றிருக்கான், அந்தர்யாமியாக எழுந்துள்ளிருக்கான். இதுதான் புருஷபத பிரவೃತ್ತಿ நிமித்தமே. புருஷபதத்துக்கு அர்த்தமே இதுதான். அது மாத்திரம் இல்ல, ஏற்கனவே 5வது ஸ்லோகத்தை சொல்லிட்டோம், அந்தர்யந்தாச்சு நாராயணீ கதிதக காரணம் சாந்தராத்மேதி அப்படின்னு சொல்லியிருக்கார் சுவாமியே. அதனால இப்ப அந்தர்யாமி யாரு அப்படின்னா நாராயணனே. அந்த நாராயணன் தான் புருஷன், அனைத்து வஸ்துக்கள்லயும் அந்தர்யாமியா எழுந்துள்ளிருக்கான் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருப்போம். இதை நாங்க சொல்லல, சங்கராச்சாரியும் ஒத்துண்டிருக்கார். பிரதாரணி உலகத்துல அந்தர்யாமி பிராமணத்தை வியாக்கியானம் பண்ணும் பொழுது அந்தர்யந்தாச்சு நாராயணன்றது அவரும் அங்கீகரிச்சிருக்கார். அதனால இது புருட சூக்தமானது பகவானதான் சொல்றது. அது மட்டும் இல்ல, இந்த யஜுர்வேதத்துல புருட சூக்த அனுவாகம் அறுதது. அது முடிஞ்ச உடனேயே என்ன ஆகுதுன்னாக்கா, அடுத்த அனுவாக்கம் அத்தியசம்பூத திவ்யரசா அப்படின்லாம் ஆரம்பிச்சிருக்கு. அந்த வர சமயத்துல உத்தரநாராயண அனுவாகம்னு அதுக்கு பேரு. அதுலதான் ஸ்ரீஸ்தே லக்ஷ்மி சபத்யோ அகோராத்திரே பார்ஸ்வே அப்படின்னுட்டு ஸ்ரீஸ்தே லக்ஷ்மி சபத்யோ அப்படின்னு இருக்கு. ஸ்ரீயும் லக்ஷ்மியும் உனக்கு பத்னிகள். அகோராத்திரே பார்ஸ்வே, எப்பொழுதும் அவ இருக்கா. நித்திய யோகம், பிராட்டி அவனுடைய திவ்ய நித்திய யோகம், நித்தியமான திவ்ய யோகத்தை அது சொல்றது. அது இது உத்தரநாராயண அனுவாக்கம் அப்படின்னு அதுக்கு பேரு. இது அதனால அதான் சர்வம் மனிஷானா அப்படின்னா அப்படி இருந்தது. அதனால உத்தரநாராயண அனுவாகத்துல இந்த வாக்கியமே இருக்கு. அதை சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்றது, வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசப்பரத்தாத் அப்படின்னு சொல்லிட்டு. இத சொல்லும் பொழுது இந்த மகாந்தம் புருஷம், அகம் ஏதம் மகாந்தம் புருஷம் வேத, நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லித்தது. சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஆதித்ய வர்ணம் தமசப்பரஸ்தாத் அப்படின்னு சொல்லிருக்கு. ஆதித்ய வர்ணம்னாக்க இரண்மயம் சொர்ணமயமா ஜொலிக்கிறவன் அவன். இதுவோ கரிக்கட்ட பெருமாள் வெறும் நீல துவாயுதம், நீல துவாயுத மத்தியஸ்தம். நீல துவாயுதம்னா என்ன அர்த்தம்? கருமேக வண்ணன் அவன், கார்மேக வண்ணன் தானே. கார்மேக வண்ணனான அவனுக்கு எப்படி இந்த மாதிரி உஜ்வலித்த ஆக்கிறாரு? ஆதித்ய வர்ணம் எப்படி வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டு அந்தராதித்ய வித்தியில சொல்லப்பட்டதை கொண்டு பிராட்டியினுடைய திவ்ய யோகத்தினாலதான், திவ்யமான சேர்க்கை, அந்த சேர்க்கையினாலதான் அவனுக்கு இந்த மாதிரி உஜ்வலித்த ஆகாரம் வந்தது அப்படின்னுட்டு பெரியவா ரகசிய விஷயமா சொல்லியிருக்கார். அதனால பிராட்டியினுடைய யோகத்தினால்தான் அவனுக்கு வந்தது. அதனால லக்ஷ்மி பதித்தம் இருக்கு பாருங்க, அதுதான் பிரதான அடையாளம். ஒரு புருஷனை சொல்லி அவனுடைய ஆண்டியாயவோ அப்படின்னு சொன்னாக்கா சந்தேகம் வரணும். ஏன்னா லோகமட்டமானது, ஒருத்தனுக்கு எத்தனையோ பேர் இருப்பார். ஆனா இவனுடைய பக்தா இவன் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம சம்பிரதாயம், நம்மளுடைய பாரத சனாதன தர்மத்துல இதான் விசேஷம். இவனுடைய பக்தா அப்படின்னு சொன்னாக்கா அது ஒத்தனாதான் இருக்கும். அதுதான் நம்ம சம்பிரதாயம். அதனால லக்ஷ்மிபதி, க்ஷயபதி, க்ஷேவன் நாராயணன் அப்படின்னு சொல்ற சமயத்துல பிராட்டியினுடைய பக்தா அப்படின்னு சொல்லிட்டா போறோம். திருமகளா தனிக்கேள்வனா இருப்பான்.
ஆக இது விசேஷமான அடையாளம். அதனாலதான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்னோம், பெருமாளுக்கு சுரூப நிரூபக தர்மங்கள் அப்படின்றது சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம் இருக்கு. சுவாமி தேசிகன் ஒருபடி மேல போய் லக்ஷ்மி பதித்தம் உண்டு, சிவப்பதித்தம் உண்டு. அத அர்த்தபத்திகாரியாருக்கு ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்காரு. இது ரகசிய விஷயம். இது ரகசிய விஷயமா போயிட்டதுனால அதுல சாதிச்சார். அதிகரண சாவணியில ஜன்மாத்திரிகரணத்துல ஸ்ரீமதி பிரம்மதோக்தேகே அப்படின்னு சாதிச்சுட்டு போயிட்டார். ஆகையினால லக்ஷ்மி பதித்தமானது முக்கியமானது. அந்த லக்ஷ்மி பதித்தத்தை கொண்டுதான் பரதத்துவம் நாராயணன் அப்படின்னு தீர்மானம் பண்றோம். அதனால புருஷபத வாக்கியம் யார் அப்படின்னா லக்ஷ்மி பதித்துவம் யாருக்கு இருக்கோ அவன் தான் புருஷபத வாக்கியனாக இருப்பான் அப்படின்றது இங்க சொல்லப்படுறது. அதனால தேவதா விசேஷம் பரதேவதா விசேஷம் எது அப்படின்னா நாராயணனே. எப்படி அது தெரியுதுன்னா லக்ஷ்மி பதித்துவத்தை கொண்டு தெரிகிறது. அது மாத்திரம் இல்ல, இந்த லக்ஷ்மி பதித்துவம் நீங்க சொல்றதை எப்படி அதை அங்கீகரிக்க முடியும்? ஏன்னா நீ ஸ்ரீஸ்ததே லக்ஷ்மி பத்னியும் சொல்றீங்க. லக்ஷ்மி சப்தத்துக்கு அங்கீகரிக்கிறோம். ஏன்னா அது விஷ்ணு வாட்சி, விஷ்ணு பத்னி வாட்சி. அது விஷ்ணு பத்னி யாரோ அவோ லக்ஷ்மி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். ஆனா ஸ்ரீஹி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீனாக்க வெக்கம்னு அர்த்தம், லஜ்ஜை அப்படின்னு அர்த்தம். அது பிராட்டிக்கு பூஷணம் சொல்லலாம். ஏன்னா ஸ்திரீகளுக்கு எல்லாம் வெக்கம்தான் ஐஸ்வர்யமே, அதுதான் அவளுக்கு ஆபரணம். ஸ்திரீகளுக்கு வெக்கம் எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவுதான் இது கௌரவம், பூஷணம். அது அதனால ஸ்லோகமே சுபாஷித ஸ்லோகம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல தீர்த்தம் ஆடுறாலும் பிராமணன் தன்னுடைய ஒழுக்கம்ங்கிற தீர்த்தத்துலதான் அவன் தீர்த்தம் ஆடுவான். அவனுடைய ஒழுக்கம்தான் லோகத்துல பிரசித்தமானது. அந்த மாதிரி குலஸ்திரீகள் அவள்தான் லஜ்ஜா தீர்த்தம், லஜ்ஜைங்கிற ஒரு புண்ணிய தீர்த்தம், அதுலதான் அவள்தான் ஸ்நானம் பண்றா. அதனால அவ புனிதாடா பவித்திரமாடா மாறிடுறா அப்படின்னு இருக்கு. அதனால லக்ஷ்மிக்கு பிராட்டிக்கு இந்த வெக்கம்ங்கிற ஒரு பூஷணம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா லக்ஷ்மிக்கு தானே விசேஷமா போச்சு ஹிரிங்கிறது. ஆனால் லக்ஷ்மி பத்னியோ அப்படின்னு இருக்கு. பத்னியும் சொன்னதுனால இது தியோஜனம், இருமை, 2 பேர் இருக்கிறது, 2 பத்னிகள்ன்றது. அப்போ பிராட்டியே 2 ரூபமா எடுத்துக்கிறாளா அப்படின்லாம் கேள்வி வந்துடும். அது மாத்திரம் இல்ல, வாசசனேகத்துல சொல்லும் பொழுது ஸ்ரீஸ்ததே லக்ஷ்மி பத்னியோன்னு 2த்தையும் ஒன்னா செத்து போயிடுச்சு. ஸ்ரீ லக்ஷ்மி அப்படின்னு 2த்தையுமே ஒன்னா சொல்லிட்டு போயிருக்கு. அதனால பூதேவி ஸ்ரீன்றதுக்கு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கலாம். அதற்கு பதில் பெரியவா என்ன சொல்றா, அஸ்திரம், பெருமானுடைய திவ்ய அஸ்திரங்கள், திவ்யாயுதங்கள், திவ்ய பூஷணங்கள், திவ்யாபரணங்கள், அத மாதிரி மகிஷி ஜனங்கள், திவ்ய தேவிகள், இவா எல்லாருமே சக்தி ரூபமா தான் இருக்கு. சக்தி ரூபமா அது விஷ்ணு புராணங்கள்ல அது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதனால பிராட்டிங்கிறது கூட விஷ்ணு சக்தி ரூபமாவே இருக்கு. அதுல அவளுக்கு நிறைய விதமான ரூபங்கள் இருக்கு. தயாலட்சுமி, தைரியலட்சுமி, ராஜ்யலட்சுமி, தனலட்சுமி, வித்யாலட்சுமி, வீரலட்சுமி, எத்தனையோ சொல்றோம். இப்போ லக்ஷ்மி தான், ஆனா பலவிதமான ரூபங்கள் இருக்கே அவளுக்கு. அந்த மாதிரி இது அது. அத மாதிரி இந்த ஹ்ரீ அப்படிங்கிறது கூட ஒரு லக்ஷ்மியினுடைய ஒரு ரூபம். அதனாலதான் பராச சக்தி விவிதைர சூயதேன்னு சொல்லி சொல்றது. அப்படிலாம் சொல்றதுனால எத்தனையோ விதமான சக்திகள் எம்பெருமானுக்கு இருக்கு. அதுல பிராட்டியும் ஒரு சக்தி. அந்த பிராட்டியினுடைய ரூபங்கள் பல. அதுல வெட்கம் அப்படிங்கிறது ஒரு சக்தி, வீரம்ன்றது ஒரு சக்தி, தானியம்ங்கிறது ஒரு சக்தி, தைரியம்ங்கிறது ஒரு சக்தி. இதெல்லாம் சேர்ந்து இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இது எல்லாமே பெருமாளோட சேர்ந்து, பிராட்டியோட சேர்ந்து ஒரு திரவியமாவே மாறுறது. ஏன்னாக்க சக்திங்கிறது நம்ம சித்தாந்தத்துல கூட திரவியம் கிடையாது, அத்ரவியம் தான். சக்திங்கிறது ஒரு விசேஷமா தான் இருக்கும். அதனால இதை எப்படி சொல்ல முடியும் பிராட்டின்னு கேட்டாக்கா,
அந்த சக்திங்கிறது பிரிக்க முடியாத ஒரு தர்மம் குணம், அதோட சேர்ந்து அவ இருக்கா. அப்படி இருக்கிறதுனால அது தனி. இந்த இதெல்லாம் வரும், நம்ம சொல்றோமே தஸ்யை துவராயை நமஹா அப்படின்னு சொல்றோம். அப்புறமா கஜேந்திர மோட்சத்துக்கு விராட்டி கேட்கிறா எங்க போறேன்னுட்டு. எங்க அப்படின்றது காதுல விழுந்துதான். போறேன்னு கேட்கறது போயிட்டு அந்த போறேன்றது பதம் வரைச்சே பெருமாள் கஜேந்திரனை ரட்சிக்கிறதுக்கு இறங்கிட்டார். அவ்வளவு தூரத்துல அவ்வளவு வேகம். தஸ்யை துவராயை நமஹா அப்படின்னு பட்டர் சாதிச்சு போட்டார். துவராயினாக்க வேகம்னு அர்த்தம். அந்த வேகத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிவிட்டார் பட்டர். அதற்கு பதில் சொல்லும்போது அப்படின்னா பிராட்டி இல்லாம வந்தது 2 இடம் தான் சொல்லுவா. பிராட்டி இல்லாம பெருமாள் எழுந்துள்ளது கஜேந்திர மோட்சத்துல ஒண்ணு, 2வது வாமன அவதாரம். அந்த வாமன அவதாரத்துல கூட கிருஷ்ணாஜனத்துல மறைச்சுட்டு எழுந்துள்ள நேரம் பெருமாள் பிராட்டிய அக்ஷஸ்தரத்துல வச்சுட்டு கிருஷ்ணாஜனத்தினால மூடிட்டு மறைச்சுன்னு வந்தேன் அப்படின்னுவா. இங்க ஸ்வரா இருக்கொல்லியோ, ஸ்வராங்கிறது கூட பெருமாளுடைய சக்தி விசேஷம், அது பிராட்டியினுடைய ரூபம். இதுல விஷ்ணு புராணத்துல சொல்லும் பொழுது தேவதர்ஜியம் மனுஷ்யேஷு புன்னாமா பகவான் ஹரிஹி ஸ்ரீ நாமீர் லக்ஷ்மீர் மைத்ரேய நாணயோர் வித்யதே பரம் அப்படின்னு லோகத்துல புருட சப்த வாச்சியங்களான சப்தங்கள் அனைத்துமே, புருட சப்தங்கள் அனைத்துமே, ஆண்பால் சப்தங்கள் அனைத்தும் பெருமாளை சொல்லும், பெண்பால் சப்தங்கள் அனைத்தும் பிராட்டிய சொல்லும். இப்ப துவரா அப்படின்றது ஸ்ரீலிங்கம் பெண்பால், அது பிராட்டிய தான் சொல்றது. அதனால பசி துவராயி நமக அப்படின்னு பிராட்டிய சொல்றது. ஆக எல்லா இடத்துலையும் பெருமாள் பிராட்டியோட சேர்ந்துதான் எழுந்துள்ளான். இந்த இதுல வரும் கூர்மாவதாரத்துல. கூர்மாவதாரம் எதுக்கு வந்தது? சமுத்திர மதனத்துக்கோசரம் வந்தது. சமுத்திர மதனத்துல மழையானது கவுந்துருச்சு. அந்த சமயத்துல பெருமாள் கூர்மாவதாரத்தை எடுத்துட்டு காப்பாத்த வந்தார், தூக்கி விட்டார். தன்னுடைய ஓடு இருக்கே, கூர்மம் இருக்கே ஆமை, அதனுடைய ஓடானது அந்த மலையை தாங்கிட்டு தூக்கி விட்டது. அப்ப கூட தேவ சகைவ ஸ்ரீயா அப்படின்னு சொன்ன சுவாமி. தேவ சகைவ ஸ்ரீயா, ஸ்ரீயா பிராட்டியோட கூட தான் அப்பவும் எழுந்துள்ளேன் அப்படின்னு. அப்போ சபையில இந்த விஷயம் வந்தது. அடையன் அப்போ கேள்வி கேட்டேன், அடையன் சந்தேகம் வந்ததுனால கேட்டேன். இது தேவ சகைவ ஸ்ரீயான்னு இங்க இருக்கு, பிராட்டியோட சேர்ந்துதான் கூர்மாவதாரம் எடுத்தேன்னுட்டு. அதுக்கப்புறம் என்ன எடுத்தோம்னாக்க சமுத்திரத்துல அந்த சமுத்திர மதம் நடக்கிறது, அதுல இருந்து பிராட்டி உற்பத்தி ஆகணும். ஆவிர்பாவக கடச ஜலதௌ அப்படின்னு சொல்றது. பிராட்டி அங்க ஆவிர்பவிச்சுட்ட. ஆவிர்பவிச்ச உடனே எல்லா தேவதைகளும் பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல நேர பெருமானுடைய வக்ஷஸ்தரத்துல போய் இது ஏன் இடம் அப்படின்னு அவ உட்கார்ந்துட்டா. அங்க பெருமாள் கல்யாணம் பண்ணிக்கிறார். ஏற்கனவே தேவ சகைவ ஸ்ரீயா தானே, பிராட்டியோட தானே வந்திருக்கு, இங்க என்ன புதுசா ஆவிர்பவிக்கிறதுன்னு கேட்டேன். அதுக்கு சிவசங்காச்சாரிய சுவாமி உட்கார்ந்துட்டார். இதே மாசம்தான் இந்த அபிநவ ரங்கநாத சுவாமியின் பிரகால சுவாமி எழுந்தருளிருந்த குருராஜ் சங்கரன் அனுகிரகித்தார். அந்த சுவாமியுடைய திருநட்சத்திரம் ஆடி புனரசு. ஆடி புனரசு திருநட்சத்திரம் சுவாமிக்கு. அந்த திருநட்சத்திரம் உதயம்பாகத்தில் நடந்தது. அப்பாவா சதஸ் நடத்தினான். அதுக்கு நாவல்பாக்கம் வரதாச்சாரிய சுவாமி, சிவசாங்காச்சாரிய சுவாமி எல்லா மகான்களும் எழுந்தருளிருந்தார். அப்படியே இந்த சந்தேகத்தை கேட்டப்ப சிவசாங்காச்சாரிய சுவாமி சாதிச்சார். என்ன அப்படின்னா, இது அவதார விசேஷங்கள். இந்த அவதார விசேஷங்கள்ல பிராட்டி கூர்மாவதாரத்துல பெருமாளோட சேர்ந்து எழுந்தொள்ளினான். திரும்ப அதையும் வேடிக்கை பார்க்கறதுக்கு பெருமாள் எழுதிருக்க. பரமபதநாதன் அங்கேருந்து எழுந்தொள்ற, இங்க கூர்மாவதாரம் எடுத்திருக்க. அந்த சமயத்துல இந்த க்ஷீரசாகரத்துல பெருமாளுக்கு பிராட்டியா தான் கல்யாணம் பண்ணிக்கணும் பெருமாளை அப்படின்னு சொல்றதுக்கோசரம் அவ ஆவிர்பவிச்சா. அப்ப வக்ஷஸ்தரத்துல பேர் உட்கார்ந்துட்டான்னுட்டு சோதரத்ன பாஷ்யத்துல சதுஸ்லோகி பாஷ்யத்திலாம் சுவாமி தேசிய வருமா சாதிச்சிருக்கார் அப்படின்னுட்டு அந்த சுவாமி சாதிச்சார். அதனால பாருங்க, இங்க இந்த சக்தி ஸ்வரா ஸ்ரீ வெக்கம் இத மாதிரி எந்த சப்தத்தை சொன்னா என்ன, எல்லாம் பிராட்டி வாச்சகமா இருக்கும், பிராட்டிய சொல்றது. அதனால பிராட்டியோட சேர்ந்த
பகவான் இங்க சொல்லப்பட்டார். பிராட்டியோட சேர்ந்த பகவான் தான் சொல்லப்பட்டான். அதனால ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்னியம் அப்படின்னு சொல்றது இருக்கு. அது ரெண்டு பத்னிகள்னா அப்படிதான் அது. ஏன்னா பூப்பிராட்டி இருக்கா, அது மாதிரி நீலா பிராட்டி, இவன் எல்லாருமே பெரிய பிராட்டியாருடைய அம்சங்கள். பட்டருடைய அனுபவம் பெரிய பிராட்டியுடைய தனமாக மார்பகங்களாக இவெல்லாம் இருக்கா. அதனாலதான் ஸ்ரீவிஷ்ணு சித்த புலநந்தன கல்பவன்னியும் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாதிக்கிச்ச அதுக்கு வியாக்கியானம் பண்றா தெய்வா. தன்னுடைய ஸ்தனம் தன் பர்த்தாவோட சேர்ந்து இருக்கிறதுன்றது எல்லா ஸ்திரீகளுக்கும் பிடிக்கும். அதனால பெரிய பிராட்டியார் என்ன பண்ணாலும் இந்த பூப்பிராட்டி, அதாவது ஆண்டாள் கோதாநாச்சியார், இவளை என்ன பெருமாளோட அவளே சேர்த்து வைக்கிறார். ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் அப்படின்னு அந்த மாதிரி வியாக்கியானம் பண்றார். ஆகையினால எல்லாமே பிராட்டியினுடைய அவயவங்கள் தான். பிராட்டியினுடைய அவயவங்களாவே இவள்னா இருக்கா. அதனாலதான் இந்த பிராட்டிக்கு மாத்திரம் அந்தர்யாமிக்கும் உண்டு. அவோ எல்லாரும் வியாபிச்சிருப்பார். ஆனால் லீலாதேவியோ பூதேவியோ அவ அப்படி கிடையாது. ஜீவகோடியும் இல்லை, பரகோடியும் இல்லை, நடுவுல அவ இருப்பா. அந்த மாதிரி சம்பிரதாயம்னுட்டு கேள்விப்பட்டு இருக்கேன். அதனால பிராட்டியினுடைய வைபவம் தான் இங்கேயும் சொல்லப்பட்டதா இருக்கு. ஆக இந்த பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமானே புருஷப்த வாச்சியன், அவனே நாராயணன். பிராட்டியோடு சேர்ந்தவன் சொன்னதுனால நாம சொல்ற எம்பெருமான் தான் பரதேவத்தை. அதனால நாராயண சப்தத்துக்கும் அதுதான் அர்த்தம், புருட சப்தத்துக்கும் அதுதான் அர்த்தம், விஷ்ணு சப்தத்துக்கும் அதுதான் அர்த்தம். எல்லாமே அப்படிதான். அதை மீறி இவா சொல்ற மாதிரி விபரீதமான அர்த்தங்களை சொல்லவே கூடாது. எல்லாம் வருது. அது மட்டும் இல்ல, இந்த லிங்கபுய சுவாதிகரணம் சொன்ன பாருங்க, அதுல கூட இந்த அனைத்து பிரம்ம வித்தியைகள்லயும் நாராயணனே உபாசியன் அப்படின்னுட்டு லிங்கபுய சுவாதிகரணத்துல இருக்குன்னு சொன்னோம். அதுக்கு கூட மூல காரணம் என்ன அப்படின்னாக்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தந்த வித்தியைகள்ல எத்தனையோ பிரம்ம வித்தியைகள், நம்ம துவாத்திரமிஷத் பிரம்ம வித்யான்னு சொல்லிக்கிறோம், 32 பிரம்ம வித்தியைகள்னுட்டு. ஆனா இன்னும் நிறைய வித்தியைகள் இருக்குது. ஆனா நமக்கு தெரிஞ்சது குறவு, அவ்வளவுதான். அதுல ஒவ்வொரு பிரம்ம வித்தியிலையும் சொல்லப்பட்ட பரமாத்ம வாசகமான சப்தங்கள், அந்த சப்தங்களை அனைத்தையுமே பிரத்யபிஞானம் பண்றது, ஞாபகப்படுத்துறது இந்த நாராயண வாசம். ஞாபகப்படுத்தி அதை ஒவ்வொன்றுத்திலையும் நாராயண சப்தத்தோட சேர்த்து விட்டு, அப்படி சேர்த்து விட்டதுனால சர்வவித்யோபாசியன் நாராயணனே அப்படின்னு சித்திச்சுடுறது. அதுதான் விசேஷமானது. இந்த லிங்கபுய சுவாதிகரணம் தான் இந்த விசேஷமானது. ஏற்கனவே சொல்றோம், பரதேவதா பாரமார்த்தியாதிகாரத்துல சுவாமி தேசிகன் ஸ்லோகம் அனுகிரகிச்சிருக்கார். ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் திரக சமதிகதா துல்லியதைக்கியம் திரையானான்னு ஆரம்பிச்சு ஸ்ரீமான் நாராயணோனக பதிகி அகில தனுகு முக்திதக முக்த போக்கியா அப்படின்னு சாதிச்சிருக்காருங்க. அதே ஸ்லோகத்தை லிங்கபுய சுவாதிகரணத்துல அதிகரணசாராவுக்கு சாதிச்சிருக்காரு. அதிகரணசாராவளி தான் முதல்ல வந்தது, சத்தமித்தாவளி முதல்ல, அப்புறம் அதிகரணசாராவளி. ஸ்ரீம சர்க்கசத்திரசாரமும் கடைசியில வந்தது அது. அதனால கடைசியில வந்த கிரந்தத்துக்கு முன்னாடி இது அதிகரணசாராவளி இருந்துச்சு. அங்கேயே லிங்கபுய சுவாதிகரணத்தை இதே ஸ்லோகத்தை அனுகிரகிக்கிறார் சுவாமி. அதனால சர்வ வித்யோ உபாசியன் சர்வ பரதேவத்தை எல்லாமே ஸ்ரீமன் நாராயணனே, இல்லைன்னா அங்கேயும் ஸ்ரீமான் நாராயணோனகான்னு எது சாய்க்கணும் சுவாமி அப்படின்னு. பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமானதான் நமக்கு காமிச்சு கொடுக்கறது ஸ்ருதி. பிராட்டி இல்லாம எதுவுமே கிடையாது. அதனால திருமகளார் தனிக்கேள்வனாக எழுந்திருக்கிறவன் இவனே அப்படிங்கிறத சொல்றது. தத்துவசாரத்துல நடாதுரம் மாதிரி இதையே ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்றாரு. அதாவது சம்வாத ரூபமா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். தஸ்வம் தத்வவிதஸ்தே வஸ்து பரமம் கிம் தர்ஹி விஷ்ணு கதம் தத்வேதம் பரதைத்திரீயகம் த்ரயந்த சந்தர்ஷனாத் அப்படின்னு ஸ்லோகம்.
இது போல நமக்கு தத்துவம் நீ யார் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பதில் சிஷ்யன் சொல்றான், தத்துவவித்து அஸ்மி, நான் தத்துவத்தை தெரிஞ்சின்றவன், பரதத்துவத்தை தெரிஞ்சின்றவன் அப்படின்னு சொல்றான் சிஷ்யன். அப்படின்னா எது அது, அது என்னது, அது கிம் தருகி, எது அந்த தத்துவம் அப்படின்னு கேட்கிறார். அதற்கு பதில் விஷ்ணு அப்படின்னு பதில் சொல்றான். கதம் எப்படின்னு கேட்டாக்க, தத்வேதம் பர தைத்திரீக முகத்வயந்த சந்தரிசனார். தத்துவ இதம்பரம், தத்துவத்தையே சொல்லக்கூடியது வந்தது. நீங்க மீதி சொல்ற வாக்கியங்கள்லாம் பரதத்துவத்தை சொல்ல வந்த வாக்கியங்கள் கிடையாது. இப்ப சச்சப்தம் சதேவ சௌமியத பக்ராசி சொல்றோம், இதெல்லாம் சிருஷ்டி பிரகரணத்தை சொல்றது. சிருஷ்டி பிரகரணத்தை சொல்றதுக்கும் தத்துவத்தை சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதனால தத்தேதம்பர தைத்திரீக முக திரையந்த சுந்தரிசனார். தைத்திரீக ஸ்ருதி உபனிஷத்து, அதுல நாராயண நுவாக்கம், அது தத்துவத்தை மாத்திரமே சொல்றதுக்கு வந்தது. அந்த உபனிஷத்துல இத மாதிரி சொல்லியிருக்கு. அதுல விஷ்ணுவே பரதத்துவம். அந்த விஷ்ணு பரதத்துவம் கூட பிராட்டியோட சேர்ந்த விஷ்ணு தான் பரதத்துவம். அவ இல்லாம அவனால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சுதப்பிரகாசிகள் சொல்லச்ச ஆனீதவாதம் ஸ்வதயா ததேகம்னு ஒரு வாக்கியம். அது ஏக்கம்னு போயிட்டு இருக்கு. ஏக்கம் அப்படின்னா ஒண்ணுன்னு அர்த்தம். எதோட ஏக்கம்னு ஸ்வதயா, ஸ்வதாத்வம் லோகபாவனி அப்படின்னுட்டு இந்திரஸ்துதியில, விஷ்ணு புராணத்துல இந்திரஸ்துதியில இருக்கு. பிராட்டியை பார்த்து இந்திரன் ஸ்தோத்திரம் பண்றது. அதுல ஸ்வதாத்வம்னுட்டு ஸ்வதான்னாக பிராட்டிய சொல்றது. அதனால ஸ்வதையா பிராட்டியோட சேர்ந்த ததேகம் ஏகதத்துவமா இருக்கு பரமாத்மா. ஏகதத்துவம் ஏகதத்துவம் விவோதித்தவு, ரெண்டு பேரும் ஒரே தத்துவம் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்றது. அதனால சர்வகாரணத்துவம் யாருக்கு வரும் அப்படின்னா சர்வேஸ்வரனான எம்பெருமானுக்கே வரும், பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமானுக்கே வரும் அப்படின்னு சொல்றது. எதுல வந்ததுன்னு புருஷ சூக்தனை மக்கள் காமிச்சு கொடுக்கறது. புருஷ சூக்தம் காமிச்சு கொடுக்கறதுனால இந்த பரதேவதை எது அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்கா, புருஷ சூக்தத்துல சொல்லப்பட்ட எம்பெருமானே, சிவன் நாராயணனே, திருமகள் கேள்வனே அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம். அதை இந்த ஸ்லோகத்துல அனுகிரகிக்கிற. இந்த ஸ்லோகத்தை இப்ப சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கணும். பும்சூக்தம் சர்வவேத பிரபடனமஹிதம் யத்பரஸ்வைகதானம் தஸ்யைவ ஸ்ரீபதித்வம் விஷதமபிததே சுத்தரத்ராணுவாகே ஆம்னாபஹ ஏஷ நாராயண இதி நிகில பிரம்ம வித்யாசு வேத்யஹ தத்தத்வித்யா பிரதேச ஸ்ருத விவித பத பிரத்யபிஜ்ஞப்தி பூர்வம் அப்படின்னு சாதிக்கிறார். இங்க நாராயண பதம் மாதிரி லக்ஷ்மி பதித்துவமும் சதாதி சப்தங்களுக்கு உண்டு. அதனால தேவதா விசேட பரத்துவம் இங்க நிர்ணயம் பண்றது. அதுதான் அடையாளமா இருக்காது. அது எப்படி அடையாளமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு புன்சூக்தம்னு ஆரம்பிக்கிறார். இந்த புருஷ சூக்தம் எப்படிப்பட்டது தெரியுமா? சர்வவேத பிரபடன மகிதம். சர்வவேத படன மகிதம். வேற ஏதாவது கூட சொல்லலாம். பிர அப்படின்னு ஒண்ணு போட்டு வச்சிருக்காரு தேசிகன். பிர அப்படின்னா பிரகர்ஷம் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப சிறப்பாக அப்படின்னு அர்த்தம். இந்த 4 வேதங்கள்லயுமே, சர்வ வேதங்கள்லயும், அதாவது 4 வேதங்கள்லயும் இந்த புருட சூக்தமானது ரொம்ப சிறப்பாக படிக்கப்பட்ட மகிமையை உடையது. அதனால ரொம்ப உசந்தது இந்த புருட சூக்தம். அதனாலதான் இந்த புருட சூக்தமானது வேதேஷு பௌருஷம் சூக்தம் இளம் புருட சூக்தம் சர்வ வேதேஷு பட்டியதே அப்படின்னா மகாபாரதம் கொண்டாடுறது. அது என்ன பண்றது தெரியுமா? எப்பரஸ்வைகதானம், எவனுடைய பரத்வத்தை நிரூபிக்க வந்ததோ ஏகதானம், அது உண்டுதான் அதுக்கு தீர்மானமா சொல்லணும். அதுக்கோசரமே பிரவர்த்திச்சது இந்த புருட சூக்தம். பகவானுடைய பரத்வத்தை நிரூபிக்கிறதுக்கோசரம் வந்தது அது. அந்த விஷ்ணு தேவதைய
அதனால அந்த தாத்பரியத்தை அது உண்டிதான் தாத்பரியம் அதுக்கு. பரமாத்மாவை எம்பெருமான் தான் பரமாத்மா அப்படின்னு நிரூபிக்கணும், அதுக்கோசரம் வந்தது. அப்ப அவனுக்குதான் அந்த மாதிரி புரோட சூக்தத்தினால தெரிவிக்கப்பட்ட தஸ்யைவிகி அவனுக்குதான் ஸ்ரீபதித்வம், லக்ஷ்மிபதித்வம், ஸ்ரீயப்பதித்வம், பிராட்டிக்கு பர்த்தாவா இருக்கிற பெருமை அவனுக்கு கிடைச்சிதான். அப்பிரமேயம் தத்தேஜக எஸ்யசா ஜனகாத்மஜா, அவனுக்கு அவனுடைய தேஜஸ் இருக்குதே, பகவானுடைய தேஜஸ் அப்பிரமேயமா இருக்குதான். ஏன் தெரியுமா? எஸ்யசா ஜனகாத்மஜா, அவ இருக்கிறதுனாலதான், அவ பக்கத்துல இருக்கிறதுனாலதான் அவனுக்கு தேஜஸ் அதிகமா போச்சு. நம்ம இல்ல, வால்மீகி சொல்ற வாக்கியம் இது. வால்மீகி பகவான் சொல்லும் பொழுது பிராட்டியோட சேர்ந்ததுனாலதான் அவனுக்கு தேஜஸ் அதிகமா போச்சான். உபன்யாசக்காரர் சொல்லுவார், ஜனகர் ஜாதகங்கள்லாம் கொடுத்தேறான் பிராட்டிக்கு, சீதா பிராட்டிக்கு கல்யாணத்துக்கு ஜாதகங்கள்லாம் வந்தது, அதை கொடுத்தேறான். அதை கொடுத்தாக்க ராவனுடைய ஜாதகமும் அதுல இருந்துதான். அதையும் எடுத்து அண்ட வச்சுட்டேறான் புரோஹிதன், சதானந்தம் எடுத்து அண்ட வச்சுட்டேறான். ஏன்னாக்கா அடுத்தது இருக்கான்னு கேட்டேறான். காரணம், பிராட்டியுடைய மணாளன் ராஜாவா இருப்பான், ஆனா ராமனுடைய ஜாதகத்துல ராஜாவா இருக்கிறது இல்ல. சீதையினுடைய பத்தி தான், சீதா பத்தி தான் ராஜாவா இருக்க முடியும், ஆனா ராமனுடைய ஜாதகத்துல ராஜ்யம் கிடையாது. அதனால அவர் எடுத்து வச்சுட்டாராம். சரி, அதுக்கப்புறம் இவோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இவோ கல்யாணம் பண்ணிட்டதுனால ராமனுக்கு ராஜ்யம் கிடைக்கட்டும் அப்படின்னு பார்த்தாலும், அதனாலதான் சீதைய ஜனகர் கொடுத்தேர் அப்படின்னு. இதெல்லாம் கட்ட பரம்பரை கதை. ஆனா பிராட்டியுடைய மேன்மையை சொல்ல வந்தது. அப்பிரமேயம் தத்தேஜக எஸ்ஸ ஜனகாத்மஜா. அதனால இந்த ஸ்ரீயப்பதித்தம், லக்ஷ்மிபதித்தம்ன்றது இங்கேயே இருக்கு. எங்க? உத்தரத்துல புருஷசூக்தத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நாராயண அனுவாக்கம்னு பேரு, உத்தர நாராயண அனுவாகம் பேரு. அபியசம்பூதா அப்படின்னு ஆரம்பிச்சது. அந்த அனுவாகத்துல இது சொல்றது. அது எப்படி சொல்றது? விஷதம் அபிததே, விஷதம் ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்றது. அதனால புரோட சுத்தமே சொல்லிடுச்சு, உத்தர நாராயண அனுவாகம் சொல்லிடுச்சு. அது சொல்லிடுச்சுன்னாக்க அதுக்கு மேல கேள்வியே வராதே, அது வராதது. ஆகையினால இதுதான் கிரமம். எம்பெருமானே இங்க சொல்லப்பட்டான். அது மாத்திரம் இல்ல, சூத்திரகாரர் திருவள்ளும் பார்த்துக்கோங்க. சூத்திரகாரரே சர்வ வித்யோபாசின் யாருன்னா நாராயணன் சொல்லிட்டு போயிட்டார். சர்வ வித்யோபாசின் எவனோ அவனே சர்வ பலப்பிரதனா இருப்பான். இதுதான் சுவாரஸ்யம். சர்வ வித்யா உபாசியன் ஒருத்தன், பலத்தை கொடுக்குறவன் இன்னொருத்தன்றது கிடையாது. இங்க யாரு சர்வ வித்யோபாசியனோ அவனே சர்வ பலப்பிரதனா இருப்பான். நமக்கு மோட்சம்தான் பலன், அதை கொடுக்கிறவன் யார் அப்படின்னா நாராயணன் தான். அதனால ஏஷக நாராயணா, இந்த நாராயணன் நிகில பிரம்ம வித்யாசு, அனைத்து பிரம்ம வித்தியைகள்லையும், நீ சத்வித்யன்னு சொன்னாலும் இவன் தான், சாண்டில்ய வித்தியன்னு சொன்னாலும் இவன் தான், வைஸ்வானக வித்தியன்னு சொன்னாலும் இவன் தான், தகர வித்தியன்னு சொன்னாலும் இவன் தான், அக்ஷர வித்தியனாலும் இவன் தான். எல்லாத்திலையும் சர்வாஸ்வரியம் அனைத்து பிரம்ம வித்தியைகள்லையும் வேத்யன் உபாசியனா இருக்கான். எப்படி அது தெரிகிறது? தத்தத் வித்யா பிரதேச, அந்தந்த வித்யா பிரதேசம்னா பிரகரணம் அர்த்தம். அந்தந்த வித்யா பிரகரணங்கள்ல ஸ்ருதானாம் அங்க ஓதப்பட்டது. ஸ்ருத விவித பலவிதமான பதங்கள், அக்ஷரம், பரமாத்மா, பரதத்துவம், பரஜோதி, இந்த மாதிரி அனைத்து தகரம், இந்த மாதிரி பதங்கள். அந்த பதங்கள்லாம் பிரத்யபிஜப்தி. பிரத்யபிஜப்தின்னா பிரத்யபிஜானம்னு அர்த்தம், ஞாபகப்படுத்துறதுன்னு அர்த்தம். முன்னாடி சொன்ன அந்தந்த வித்தியைகள்ல சொல்லப்பட்ட பதங்களை ஞாபகப்படுத்தி அனைத்து வித்தியைகளையும் சொல்லப்பட்டவன் இவனே. பிரத்யபிஜானம். தற்பூர்வம் அத காஞ்சி பரஜோதி எதுவோ அது நாராயணன். அக்ஷர சப்தவாச்சியன் யாருன்னு நாராயணன், பரமாத்ம சப்தவாச்சியன் நாராயணன், பரதத்துவ சப்தவாச்சியன் நாராயணன் அப்படின்னு ஆம்நாத ஓதப்பட்டான்
வேதத்தினால ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டான் அப்படின்னு இருக்கு. அதனால இது மூணாம் அத்தியாயம் 3ஆம் பாதம். 3ஆம் அத்தியாயம் 3ஆம் பாதத்துல 19வது அதிகரணம் லிங்க பூயஸ்வாதிகரணம். அந்த அதிகரணத்துல ஸ்பஷ்டமா சூத்திரகாரரே சாதிச்சிட்டார். லிங்க பூயஸ்வா அடையாளங்கள்லாம் அதிகமா இருக்கு. நீ தகர வித்யா பிரகரணத்தை வச்சு நீ சொல்லணும். நாங்களும் என்ன தெரியுமா சொல்றோம்? அனைத்து வாக்கியங்களையும் வச்சு சொல்றோம். எல்லா வாக்கியங்களும் இந்த சர்வவித்யோபாசனாக நாராயணனையே சொல்லி கொடுக்கறது அப்படின்னு நாங்க ஸ்பஷ்டமா அதை வச்சு சொல்றோம். தத்தி பலியாக அந்த அடையாளங்களான வாக்கியங்கள் இருக்கே, அந்த வாக்கியங்கள் தான் ரொம்ப பலவத்தா இருக்கும், பிரபலமா இருக்கும். நீ சொல்ற பிரகரணம்ன்றது அது துர்பலம் தான். அதெல்லாம் விசாரம் பண்றக்க அதெல்லாம் வேண்டாம். ஆனால் இந்த விஷயத்தை கிரகிச்சுக்கணும். என்னன்னா சர்வவித்யோபாசியம் யார் அப்படின்னு எம்பெருமானே சிவன் நாராயணனே அப்படின்னு சொல்றதுனால அதுவும் நாராயண அனுவாகத்தை வச்சுன்னு சொல்றக்கு. அந்த நாராயண அனுவாகத்துக்கு முன்னாடி உத்தர நாராயண அனுவாகத்துல லட்சுமிஸ்தபத்தியம் சொல்லி லட்சுமி பட்சத்துவம் சொல்றது. அதுக்கு முன்னாடி புருட சுத்தத்துல புருஷ பதத்தை இட்டு நாராயணனாக புருஷனை சொல்லியிருக்கிறது. அந்த புருஷனாக்க அந்தர்யாமியா இருக்குன்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். இப்படிலாம் சொன்னதுனால எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனே பரதேவதை. இது புருடசூக்தத்தினுடைய மகிமை. புருடசூக்தத்தினால் சொல்லப்படுகிறவன் எம்பெருமானே அப்படின்றதையும் இங்க சாதிக்கிறாரு. இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். பும்சூக்தம் சர்வவேத பிரபடனமஹிதம் யத்பரத்வைகதானம் தஸ்யைவ ஸ்ரீபதித்வம் விஷதமபிததே யுக்தரத்ராணுவாகே ஆம்நாதஸ்சைஷ நாராயண இதி நிகில பிரம்ம வித்யாசு வேத்யः தத்தத் வித்யா பிரதேச ஸ்ருத விவித பத பிரத்யபிஜ்ஞப்தி பூர்வம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.